போடி 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 போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போடி போடி. என்னடி எல்லாம் எவிடன்ஸ் என்ன சொல்றீங்க? நான் பேசுறேன். ஒரு காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கண்டித்து பொங்கி எழுந்து இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்ட விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு அதே வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதுதான் குறிப்பிடத்தக்கது. உன்னை வந்து 10 பேர் உன்னை வந்து இது பண்ணிட்டானுங்க. நான் போடி உன் வாழ்க்கை நீ தனியா நீ பேஸ் பண்ண போற. நினைச்சு பாப்படி என்னை பத்தி. நம்பிக்கை மோசடி, தாக்குதல், மானபங்கப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் விஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சமீபத்தில் வலைதளம் மூலம் பழகிய பெண்ணின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தாரிடமே வசமாக சிக்கியவர்தான் விஷ்ணு. ஒப்பனை கலைஞரான மனைவி அஷ்மிதா கொடுத்த புகாரின் பேரில் விஷ்ணு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கருங்காலி படம் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர்தான் அஷ்மிதா நீலமேகம். அதன் பிறகு அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி என்ற பெயரில் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வருகிறார். விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுகுமார் என்பவரை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்தார். விஷ்ணுகுமார் மீது அஷ்மிதா அடுக்கடுக்கான புகார் ஒன்றை அளித்திருந்தார். கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி நானும் என் கணவரும் கிண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த போது கத்திப்பாரா மேம்பாலம் அருகில் வந்து கொண்டிருந்த போது எங்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டது. காருக்குள் வைத்தே மிக கொடூரமாக தாக்கியதில் என் முகத்தாடை கிழிந்தது, பற்கள் உடைந்தது. தன்னை ஒரு கர்ப்பிணி என்றும் பாராமல் தாக்கியதாக அஷ்மிதா குறிப்பிட்டுள்ளார். கிளம்பு விஷ்ணு, கிளம்பு. நான் 9 மாதம் கர்ப்பமாக இருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி நண்பரின் சகோதரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி தாக்கப்பட்டுள்ளார். அந்த நள்ளிரவில் நான் சென்று அவரது கைபேசியை வாங்கி பார்த்தபோதுதான் என் கணவர் பல பெண்களுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அந்த பெண்களுடன் தவறான உறவில் இருப்பதை வீடியோ எடுத்து அவருடைய கைபேசியில் வைத்து இருந்ததாக புகார். கடந்த மே மாதம் 5ஆம் தேதி என் கணவர், மாமியார் ஆகியோரை கடன் மோசடியில் வழக்கில் பெங்களூரு போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றார். பெங்களூரு காவலர் நிலையத்தில் இருந்து என்னை செல்போனில் தொடர்பு கொண்ட விஷ்ணு ரூபாய் 37 லட்சம் திருப்பி கொடுத்தால்தான் வெளியில் விடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று என்னிடம் கெஞ்சினார். அடுத்த 2 மணி நேரத்தில் அவசர கடன் பெற்று அதனை கணவரின் வங்கி கணக்கிற்கு செலுத்தி மீட்டதாக தகவல். விஷ்ணுகுமார் மீண்டும் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் என்னையும் என் குடும்பத்தையும் பற்றி ஆதாரமற்ற பொய்களை யூடியூப் சேனல்களில் பதிவு செய்து கொண்டு வந்திருந்தார். 3வது குழந்தையை பெற்றெடுத்த நிலையில் மது போதையில் வந்து தினமும் என்னை அடித்து உதைத்து துன்புறுத்துகிறார். கணவர் விஷ்ணுகுமார், அவரது தாயார் ஆனந்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க அஷ்மிதா கோரிக்கை. அஷ்மிகா கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது விஷ்ணுவை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பெண் வன்கொடுமை, மோசடி, கொலை மிரட்டல், கொலை முயற்சி மற்றும் சமூக வலைத்தளங்களில் பொய்யான தகவல் தொடர்ந்து பரப்புதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விஷ்ணுகுமாரை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டு வருகின்றனர்.